ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி மொச்சக்கொட்டை போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ மொச்சக்குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் மொச்சை, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு 150 கிராம் வெங்காயம், 150 கிராம் தக்காளி, 50 குழம்பு மிளகாத்தூள், பெரிய நெல்லி சைஸ் புளி, தேங்காய் 2 சில்லு. இப்போ நம்ம மொச்சை குழம்புக்கு முதல்ல மொச்சையை வறுத்துக்கிட போகிறோம். ஒரு சிலர் மொச்சையை ஊற வச்சு செய்வாங்க, அதை விட இது வறுத்து போடும்போது நம்மளுக்கு குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு தான் மொச்சை குழம்பு வைக்க போகிறேன். கருணக்கிழங்குனா புடிகரணை போட்டும் செய்யலாம், சேனக்கிழங்கு போட்டும் இந்த குழம்பு செய்யலாம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டும் செய்யலாம். நம்ம உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறதுனால மொச்சை கூட நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். ஒரு 5 விசில் குக்கரில் வேக வச்சுக்கலாம். புளி கொஞ்சம் கம்மியாக போடுறதே நல்லது. புளி அதிகமாக போட்டால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு மாதிரி அது டேஸ்ட் வேறு வரும். இது புளி கம்மியாக போடும்போது இந்த மொச்சை குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மொச்சை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும், நல்லா வாசனை வரும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். காரக்குழம்புன்னு வரும்போது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஊற்றிக்கணும். 100 மில்லி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, செவக்க ஒரு அரை பதம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினாலே போதுமானது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட ஒன்று சேர்க்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்புக்கெலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா தக்காளியை நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. லைட்டாக பெருங்காயத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இதில் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சது. 50 கிராம் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை வதக்கிட்டிங்கன்னா குழம்பு சீக்கிரம் ரெடி ஆகிடும், பச்சை வாசனை நல்லா போயிடும். இப்போ நல்லா மசாலாவை வதக்கியாச்சு. இப்போது நம்ம இந்த மொச்சையை நல்லா வேக வச்சுருக்கோம். வேக வச்ச மொச்சையை இதில் சேர்த்துக்க போகிறோம். அந்த வேக வச்ச தண்ணியோடய சேர்த்துக்கிட்டோம். இப்போ புளியும் சேர்த்தாச்சு. இப்போ அந்த 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு போதுமானதாக இருக்கும். 2 துண்டு தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதே ரொம்ப திக்காக இருந்தாலும் நம்ம சாதத்தில் சாப்பிடும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் குழம்பு காய விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போது மொச்சை குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ரெடியானால் போதும்.
நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.